யோவேலுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தமிழ்ல வாசிக்கிறேன், பின்னால நான் ஆங்கிலத்தில் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த வசனங்கள் எல்லாம் நான் இப்போ கொஞ்சம் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். யோவேல் 2:25 வாசிக்கிறேன், பின்னால 26 வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். And I will restore to you the years that the locust hath eaten. King James version சொல்லுது, and I will restore to you the years. The rest திரும்ப அளிப்பேன். எல்லாம் திரும்ப அளிப்பேன். இந்த திரும்ப அளிப்பேன்றது தான் ரெஸ்டோர் பண்றது. நாம் இழந்து போனவைகள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டுள்ளது. இழந்தவைகள் எல்லாம் திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை நம்புகிறீர்கள்? நாம் இந்த புதிய வருஷத்துக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய வருஷத்தை பிரவேசிப்பதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். பட் எப்படி நாம் பிரவேசிக்க போகிறோம்? எந்த நம்பிக்கையில நாம் உள்ள போகிறோம்? ஏனென்றால் ஒவ்வொரு நாள் என்பது அது சவால்கள் இருந்த நாட்களாக இருக்கிறது. ஏராளமான சவால்கள், ஏராளமான எதிர்ப்புகள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இந்த 2025 நாம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் கவுண்ட் பண்ணினா தெரியும், நீங்க சந்திச்ச சவால்கள் ஏராளம். ஆமென். எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் இதெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். ஸோ அப்போ ஒரு நாள் என்பது அவ்வளோ பெரிய ஒரு ட்ரபுள்ஸ் நிறைந்த உலகமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்கிறதுனால ஏராளமான கொள்ளை நோய்கள், ஏராளமான வியாதிகள், ஏராளமான பலவீனங்கள், குறைவுகள், தாழ்ச்சி, சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் மிகுந்த உலகத்துல வாழ்கிறோம். காம்படிஷன் இருந்த உலகத்துல வாழ்கிறோம். எது போராட்டங்கள், பல்வேறு வகையான எதிர்மறையான விளைவுகள் எல்லாம் தாண்டிதான் நாம் இந்த டிசம்பர் 31 இரவுல நாம் கூடியிருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நாம புது வருஷத்திலும் பிரவேசிக்க போறோம். இப்ப என்னன்னா, இந்த 2025 சந்தித்த சவால்கள், பிரச்சனைகள் அதையெல்லாம் நீங்கள் ஜெயிக்காமல் உள்ள வரும்போது திரும்பவும் நாம அதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் நம்ம அதுதான் சந்தித்து கொண்டிருப்போம். மறுபடியும் அதே பிரச்சனை, அது மறுபடியும் அதே குறைவுகள், அதே தாழ்ச்சிகள், அதே போராட்டங்கள். இது வருஷம் ரொட்டீனா, வருஷம் ரிப்பீட்டடா இதையே நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு வர்றதுனால இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய லைஃப்ல நம்முடைய பல மணி நேரங்களையும், பல மாதங்களையும், வருஷங்களையும் நாம லாஸ் பண்ணிட்டே வரோம். ஆமென். சோ சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. பணத்தை சமாளிக்கணும், குடும்பத்தை சமாளிக்கணும், ஹெல்த்தை சமாளிக்கணும், பிசினஸை சமாளிக்கணும், இது மத்தியில நம்முடைய வேலையை வேற பார்க்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு ஓட்டத்துல தான் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சோ புது வருஷத்துல போய் என்ன பண்ண போறோம்? புது வருஷம் வரப்போகுது, அதுல போய் என்ன பண்ண போறோம்? நீங்க இந்த பழைய வருஷத்துல சில விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணி, உங்களோட மனசை எல்லாம் நீங்க டியூன் பண்ணி, உங்கள் உள்ளத்தை எல்லாம் நீங்கள் ஆயத்தம் பண்ணி புது வருஷத்துக்குள்ள பிரவேசிப்பிலானால், இந்த வருஷத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் எல்லாம் நீங்கள் அதை எதிர்கொள்ள முடியும், அதை ஓவர் கம் பண்ண முடியும், அதை ஜெயிக்க முடியும், அதை விரட்ட முடியும். பட் நீங்க
இந்த இவைகளெல்லாம் நாம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையோட நாம புது வருஷத்துல பிரவேசிக்கும் பாருங்க, மறுபடியும் சேம் ப்ராப்ளத்தை சந்திக்கலாம் இருப்போம். இதனுடைய விளைவுகள் என்னன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதனுடைய விளைவுகள் என்னன்னா, நீங்கள் நிறைய காலங்களை விரயம் பண்ணுகிறீர்கள். டைம் உங்க லைஃப்ல வேஸ்ட் ஆயிட்டே போகிறது. எத்தனை நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் ஒவ்வொரு முறையும் யோசிப்பீங்க, டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு, வாழ்க்கையில ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு, வருஷங்கள் வீணாயிடுச்சு, மாசம் வீணாயிடுச்சு. இந்த வருஷங்கள் மாசங்கள் இதெல்லாம் ஏன் வேஸ்ட் ஆகுதுன்னா, சேலஞ்சஸ் தான் பிரச்சனை, சவால்கள் தான், காம்படிஷன் தான், போராட்டங்கள் தான். சோ இதெல்லாம் நாம எப்படி மேற்கொள்ளணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி தாண்டி வரணுங்கிற இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ், தகவல்கள், அறிவும் நமக்கு கிடைக்காமல் போகுமே ஆனால் திரும்பவும் அதே சவால்கள், அதே காம்படிஷன், அதே பிரச்சனைகள், அதே போராட்டங்களை 2026 சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சோ குருட்டுத்தனமான சில கிறிஸ்தவர்கள், சில மதங்கள் குருட்டுத்தனமா என்ன பண்றாங்க, அவங்க புது வருஷத்தை அவங்க அணுகுகிறார்கள். எப்படி, எந்த விதத்துல அவங்க குருட்டுத்தனமை அணுகுகிறார்கள் அப்படி சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில எல்லாம் பூரணமாய் மாறப்போகிறது, எல்லாம் சரியாக போகிறது, கடவுள் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்ப போகிறார். இதெல்லாம் நல்ல பாசிட்டிவா சொல்ல சொல்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இந்த வருஷம் நல்லது நடக்கும், பரவாயில்ல, இந்த வருஷம் நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும். நல்லது, இந்த மாதிரி கேட்கறது நல்லது, சொல்றது நல்லது. ஆனா எப்படி நடக்கும், அது எப்படி மாறும், அதற்கேற்ற அந்த பிரின்சிபல்ஸ, அதற்கேற்ற தகவல்களை நீங்கள் கேட்க தவறுவீர்களே ஆனால் பின்பு நீங்கள் கேட்டதோட சரி புது வருஷத்தை நீங்கள் வெற்றிகரமாய் அணுகவே முடியாது. பாருங்க, அமெரிக்காவுக்கு போக முடியும், எல்லாராலும் போக முடியும், படிச்சவங்க போகலாம், படிக்காதவங்க கூட போகலாம். படிச்சவங்க மட்டும் தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க, படிக்காதவர்கள் கூட அமெரிக்காவுக்கு போக முடியும். போக முடியும் கேட்டதுனால போட முடியுமானா போக முடியாது. ஏன் முடியாதுன்னா, போவதற்கான வழி என்ன, ரூல் என்ன, லா என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, இந்த வழியும் சட்டங்களும் கோட்பாடுகளும் விதிகளும் இவைகளெல்லாம் நான் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் அமெரிக்காவுக்கு போகலாம்னு சொல்றதுனால அமெரிக்காவுக்கு யாரும் போயிட முடியாது. ஹலோ, விலங்கு தானே பேசுறது. அப்போ புது வருஷத்திலே நாம் எல்லாம் அனுபவிக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம் சொல்வதனால் எப்படி அது முடியும் என்கிற கோட்பாட்டை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால், அருமையானலே, மறுபடியும் நாம் புது வருஷத்துல இந்த வருஷத்தில் சந்தித்த அதே சவால்களையும் மறுபடியும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பட் சவால்கள் இல்லாமல் இருக்காது, சவால்கள் இருக்கும். பட் அதை எப்படி மேற்கொள்ள போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், வெற்றி பெற போகிறோம் என்பதை நாம் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். ஒன்று, நாம் இந்த 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 வசனத்துல வாசித்தது என்ன படிச்சோன்னு சொன்னா, 25ல வருஷங்கள் நம்முடைய லைஃப்ல சில பூச்சிகள் அரித்து கொண்டு இருக்குது. சோ டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்குது. எத்தனை பேர் இந்த வருஷத்துல நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, எத்தனை பேர் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, வருஷங்கள் வீணாயிடுச்சு, எத்தனை பேர் அப்படி திங்க் பண்றீங்க? ஒருத்தரும் இல்லையா? அதான் திங்க் பண்ணுங்க. நாட்களை எண்ணுகிறவர் ரொம்ப ஞானவான். டைமை கவுண்ட் பண்ணணும். வாட்ச் கண்டிப்பா வாங்கிடுங்க புது வருஷத்துல. எதோ வாங்குறீங்களோ இல்லையோ, வாட்ச் கண்டிப்பா. கேலண்டர் கூட முக்கியம் இல்லை, வாட்ச் தான் முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களை இயக்குகிறது. அதை வச்சுதான் நீங்க இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். டைம் ரொம்ப மஸ்ட். பாருங்க, எத்தனை பேர் இத லைஃப்ல வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது யாராலையும் ஆன்சர் பண்ண முடியல. அப்ப நீங்க திங்க் பண்ணாம இருக்கிறீங்க. பட் நான் சொல்றேன், ஒவ்வொரு வருஷம் நீங்க எவ்வளவு பெனிஃபிட்டா வாழ்ந்தீங்க, ஒர்த்லெஸ்ஸா வாழ்ந்தீங்க, லாஸ் பண்ணீங்கன்றதை கால்குலேட் பண்ணணும். ஸோ மெயினா உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கணக்கிட பழகுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதா நடந்ததா, இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே பிரயோஜனமா இருந்ததா இல்லையா யோசிச்சு பார்க்கணும். இந்த வருஷம் எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு, எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, எவ்வளவு மாசம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இது மாதிரி எத்தனை வருஷங்கள் லைஃப்ல வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத கொஞ்சம் திங்க் பண்ணாதான், ஐயோ ஆண்டவரே இவ்வளவு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு இருந்தால்தான் இதற்கான சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்.
பிரச்சனையே என்னன்னு தெரியாத வரைக்கும் நம்ம தீர்வை காணவே முடியாது. என்ன வியாதின்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒன்றும் வியாதியே இல்லை, ஐ எம் ஆல் ரைட் அப்படின்றவங்க கண்டிப்பா வைத்தியம் பண்ண மாட்டாங்க, வைத்தியம் பார்க்கவும் மாட்டாங்க.